இன்றைக்கி நான் ரொம்ப எளியவனுங்க, என் குடும்பம் ஏழை குடும்பங்க, நாங்கள் ஏதோ தரித்திரத்தில் இருக்கிறோம், அப்படி கஷ்டப்படுறீங்களா? தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதுதான் அவருக்கு விருப்பம். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அதற்காக உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ தான் தேவன் உங்களை உயர்த்த முடியும். சரியா? தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த சாதாரண நிலைமையில் இருந்தவனை ராஜாவாக உயர்த்தினார். அவர் என்ன தீர்மானம் பண்ணார்? எதை கேட்டார்? ஆண்டவரிடத்தில் கேட்டதை செய்வேன், அவர் சொல்கிறபடி செய்வேன் அர்ப்பணித்து கொண்டதுனால தேவன் உயர்த்தினார். பாருங்கள், அப்போ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் நீங்கள் விரும்புகிறதை செய்ய ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் நினைக்கிறதை செய்ய அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் என்னை உயர்த்துகிற தேவன், என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன், நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, அப்படியே நடக்கும். இன்றைக்கே அதுக்கான வாசல் திறக்கப்படும். இன்றைக்கே அதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வதை காண்பீங்க. தகப்பனை, இந்த மகன் இந்த மகளை பாருங்கப்பா, நாங்கள் ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டம், வறுமை, தரித்திரம், இப்படி நெருக்கத்தில் இருக்கிறோம், ஏன் நாங்கள் இப்படி இருக்கோம், நீ கலங்குகிற இந்த மகனை பாருங்கப்பா. எளியவர்களை நீங்கள் குப்பையில் இந்த உயர்த்துகிற தேவன் அல்லவா, இவங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. தாவீதை உயர்த்தினீங்க, தகப்பனை எஸ்தரை உயர்த்தினீங்க, இந்த மகனை இந்த மகளை உயர்த்துங்க. உமக்கு சாட்சியாக இருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதிங்க. நீங்கள் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.